Hi friends, welcome to திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு நான் என்ன செஞ்சு காட்ட போறேன்னா காலிஃப்ளவர் கிரேவி. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சதும் அதுல காலிஃப்ளவரை ஒரு 2 நிமிஷம் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, இப்போ பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க காலிஃப்ளவரை உள்ள போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த காலிஃப்ளவரை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பட்டையும் ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயமும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நான் சிக்கன் மசாலா வாங்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம் உள்ள. போட்டு ஒரு 1 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.